ஹாய் வியூவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி பாதை அப்படிங்கிற ஒரு புத்தக விமர்சனம் ஒன்று பார்க்கலாம். இந்த புத்தகம் மாணவர்களுக்கு ஒரு அருமையான புத்தகம். அவன் பெயர் வெள்ளை. அப்போ சின்ன சின்ன சென்டென்ஸாக இருக்குது. ஆனால் அவன் கருப்பு. அவங்க அம்மா அவனுக்கு வெள்ளைன்னு பேர் வச்சுருக்குறாங்க. வெள்ளைன்னு வேலை செய்கிறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். போகிற வழியில் ஒரு மான் அடிபட்டு இருக்குது. அதுக்கு கட்டு போட்டிருக்கிறாரு. அப்புறம் இந்த காட்டில் வழி தெரியாமல் இந்த பக்கம் போயிடுவார். அந்த மான் அவனை கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் யானை குட்டி இருக்கும், இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான கருத்து. அவன் பேர் வெள்ளை, ஆனால் ஆள் கருப்பு. அம்மா பார்த்து பேர் வச்சுருக்குறாங்க. வேலைக்கு போய் கேட்ட இடத்துல ஆள் வெள்ளை, ஆனால் அவன் உடம்பு கருப்பு. அப்புறம் அவர் சாப்பிட்றதுக்கு அந்த மான்குட்டிக்கு இவரோட டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது கொடுக்குறாங்க. அந்த மான் லபக் லபக்குன்னு குடிச்சிடுது, சாப்பிட்டுடுது. குடிச்சிட்டு சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் முன்னால் போனது மான்குட்டி அந்த வழி தெரியாமல் அந்த வெள்ளை தம்பி எங்கேயோ போயிடும். அப்போ மான்குட்டி அந்த பக்கம் யானைக்குட்டி இருக்கும், அதனால் இந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் அந்த பாதையில் வழியாக அந்த முள் இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரியான கதை. நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு மான் வெள்ளைக்கிட்ட சொல்கிறது. இது மான்குட்டியும் வெள்ளையும் கதை. அருமையான கதை, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற கதை. தேங்க்யூ வியூவர்ஸ்.